அவர் சொல்றாரு கூட்டணி சார்பாக ஒரே வேட்பாளர் அப்படிங்கிற நிறுத்துற முயற்சின்னு திரு அண்ணாமலை அவருடைய பேட்டியை பார்க்கிறோம். அப்படின்னா ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்க வேண்டிய இடமோ அல்லது அரவணைக்க வேண்டிய இடமோ வருது அப்படிங்கறத ஏற்கக்கூடிய இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா? இல்லைங்க, 200% எடப்பாடியார் அறிவித்த வேட்பாளர் போட்டியிடுவார். அதுல மாற்றுக்கிறதே இல்லை, மாற்றமே இல்லை. 26, 27 7 நாள் வேட்பாளர் அறிவிக்க போறது உறுதி. இதுல நீங்க வாக்கு வங்கி பத்தி பேசுறவங்க, அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அணுகுமுறை இருக்குங்க. இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் ஆளுங்கட்சி அது எதிரான கட்சி, எதிரான கட்சின்னு சொன்னா இந்த எதிர்கட்சி செயலாளர் இருக்கிற எடப்பாடி தலைமையிலான அதிமுக, மற்ற பட்டியல பேச வேண்டியது பெருசா எதுவுமே இல்லைங்க. இப்போ அதிமுக சொல்றாங்க தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும், கடந்த தேர்தலை வச்செல்லாம் பேசிட முடியாது அப்படிங்கிற ஒரு புள்ளியில அவங்க சொல்றாங்க. மக்கள் தான் தீர்மானிக்கணும், அதை நாங்க பாக்குறோங்கிறாங்க களத்துல. இந்த அதிமுக பொறுத்தவரையில நீங்க இந்த பகுதியெல்லாம் அதிமுக காலங்காலமான ஆதரவுல போய் நான் ஈரோட்டிலே 10 வருஷம் குடியேறுவேன். 14 வயசுல சொல்லுங்க திரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கு சாதிக்கு யார் சொன்னாங்க? யாரும் சொன்னாங்களா? பரவாயில்ல, தேனிக்கு போறாங்க 10,000 மக்கள் அங்க கவுண்டர் தானே. நீங்க வேணும்னா எடப்பாடியார் மீது எந்த குற்றம் சொல்ல முடியாதுன்னா ஒரே குற்றம் ஜாதி. அதாவது எடப்பாடியை எல்லாரோடையும் கலந்து தமிழ்நாடு முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாவட்ட தலைவர், சாதி மதம் இனம் மொழி நிறம் கிடந்த ஒரு மாவட்ட தலைவர். இது ஏற்றுக்கிறது கவலை இல்லைங்க. அதிமுக தொண்டர்கள் இருந்தாங்க, தொண்டர்கள் இல்லாதவர்கள் இன்னைக்கு வெறுமனே வாய்க்கூச்சல் போட்டு பயன் இல்லைங்க. இதை பத்தி கவலை எடப்பாடி பேசுறாங்க. அதை பத்தி அவர் பேசுறது இல்ல. இங்க யாரும் பொருட்டே அல்ல, பன்னீர்செல்வம் மற்றவர்களோ பொருட்டே அல்ல. எடப்பாடி அப்படிதான் பார்க்கப்பட்டுச்சு, பொருட்டே அல்ல. இல்லைங்க, நான் அவர் சொன்ன நிறைய விஷயம் உள்ள போடுங்க. செந்தில் பாலாஜி இருந்தாரு, தேர்தல் வெற்றி தானே. அதை வைங்க. அன்னைக்கு அவர் செஞ்ச அதிமுகவே இல்லைங்க, அம்மாவா நீக்கப்பட்டவர். அவர் மறைஞ்சவர். அரசியல் ரீதியான பின்னணியே சொல்ல ஆர்கே நகர்ல அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு இடைத்தேர்தலும் வேறு விதமா செயல்படும். ஆர்கே நகர்ல வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கறத உதாரணம் சொல்றாங்க. இருந்துங்க, கோவைகள் சொல்லலாம், திண்டுக்கல் சொல்லலாம், மருந்தாளம் சொல்லலாம், மதுரைகள் சொல்லலாம், திருமணம் சொல்லலாம், மாறுங்க. ஆனா இந்த தேர்தல் திமுக மீது அதிருப்தியை பிரதிபலிக்கிற தேர்தலாக நிச்சயமாக மாற்றுவோம். அதான் அந்த இடத்துலதான் அவங்க நினைக்கிறாங்க. திமுகவை எதிர்த்து நாங்க களம் காண்கிறோம், ஆனா அந்த இடத்துல எதிர்கட்சி நாங்க அப்படிங்கறத வார்த்தை மூலமா நிரூபிப்பாங்க. பொருத்தமான ஒரு கட்சி எடுங்க, பொருத்தமான வாக்கு 33 வார்டு இருக்குது. 33 வார்டுகள் உள்ள அந்த வாக்குச்சாவடி பகுதிக்கு முகவரை தேர்வு செய்யக்கூடிய தகுதி எந்த கட்சியா உண்டான்னு பாருங்க. அவ்வளவு மதிப்பிடுறீங்களா நீங்க கூட போட்டி? சரி, உள்ளாட்சி தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி ரோடை உள்ளாட்சி தேர்தல்ல எடப்பாடி குடியிருக்கிற தெருவுல ரெட்டையில கையில வச்சுட்டு எடப்பாடியாரு கவுன்சிலரே ஜெயிக்கலையே. இவர மாதிரி சில பேர் தானே இந்த கட்சி அழிக்கிறாங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த இயக்கத்தை அழிப்பது திமுக 6 பேர் செய்யறாங்க. அங்க திமுக சேர்மன் திமுக அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா வழி பண்ணாங்க. ஆளுங்கட்சி அதான் உண்மை. நீங்க வெறுமனே நீங்க நிரூபிச்சாங்க. சொல்ல விரும்புறாங்க. ஒரு கவுன்சிலருங்க, ஒரு தெருவு ரெட்டையில கையில வச்சிருக்க எடப்பாடியார் ஒரு தெருவுல ஜெயிக்க முடியலையே. அன்னைக்கு சிஎம் இருந்தாரு, தெரியாதனமா சின்னமா உட்கார வச்சாங்க. அந்த ஆட்சி அதிகாரம் பலம் இருந்தது. அவர் 4 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்புல இருந்தாரு. நாடாளுமன்றத்துல என்ன ஜெயிச்சாரு? இல்ல, இடைத்தேர்தல போதுமான எண்ணிக்கை வந்துச்சு இல்ல. ஆட்சியை தக்க வைக்க அன்னைக்கு சிஎம் இருந்தாரு, ஆட்சி அதிகாரம் கையில இருந்தது. அன்னைக்கு ஆளுங்கட்சியா உட்கார்ந்து இருந்தாங்க, ஜெயிச்சாங்க. ஆளுங்கட்சியா போன பிறகு ஏங்க கவுன்சிலர் கூட ஜெயிக்கல? ஒரு கவுன்சிலர் அதை நீங்க பாக்காதீங்க, அதை அவங்க பாத்துப்பாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, தானம் வாங்கின மாட்ட பல்ல பிடிச்சு பாக்குறவங்க நீங்க. தானம் வாங்கின மாட்ட பல்ல பிடிச்சு பாக்குறவங்க நீங்க. அதாவதுங்க, எப்படி தெரியுமா, ஒரு நிமிஷம் கிட்ட சொல்லுங்க, மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. எடப்பாடியாரோட குணம் என்ன தெரியுமா? உட்கார வச்ச சின்னம்மாவுக்கு துரோகம், 4 வருஷம் பயன்படுத்திட்ட ஓபிஎஸ்க்கு துரோகம், இவனுக்கு சப்போர்ட் பண்ண பிஜேபி சின்னம்மாவால வாங்க வந்து உட்கார்ந்தாரு. ஏங்க மறந்துடுறீங்களேங்க, அவரு இல்லன்னா என்னங்க, சின்னம்மா இல்லன்னா ஆட்சி இல்லைங்க. முட்டி போடலையா? அதனை சொல்றாங்க. அன்னைக்கு எடப்பாடி இல்லையா? அது இல்ல, எடப்பாடி மேல டூப் யாராவது வந்தாங்களோ?
எடப்பாடி நீங்க காரணம் இல்லையோ? எடப்பாடி போல வேற யாராவது டூ போட்டு வந்தாங்களா? யாராவது டூ போட்டு வந்தாங்களா? அது கடந்து வரலாம். என்ன பேசுறீங்க? நான் சொல்றேன் சார், நான் சொல்றேன் எடப்பாடியார இந்த மாதிரி ஆளுங்க அம்மாவோட ஒப்பிடுறதுனாலதான் அவர் தன்னை மறந்து இவங்களுக்கெல்லாம் அதிமுக வரலாறே தெரியாது. இவங்களுக்கெல்லாம் அதிமுக வரலாறே தெரியாது. அவங்க என்ன குறிப்பிடுறாங்க? அவங்க ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமை, எம்ஜிஆர் அவர்களுடைய ஆளுமையோடு அவங்க பேசுறாங்க. இவங்க எல்லாம் அம்மாவை பார்த்ததும் கிடையாது, அம்மாவை பத்தி தெரியவும் தெரியாது, அதிமுக இருந்ததும் கிடையாது. அப்புறம் என்ன உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க? நீங்க ஜாதி கட்சி எல்லாம் பேசாதீங்க. பொங்கல் மணிகண்ட மாதிரி ஒருத்தர் போடுங்க. சரி, இப்ப களம் வந்து என்ன கேக்குறாரு? அம்மா மக்கள் முன்னேற்ற என்ன ஓட்டு வாங்கி இருக்குங்கிறாரு. எங்க போச்சல் எனக்கு சொன்ன மாதிரி ஆர்கே நகர்ல இருங்க, பார்க்கதான் போறோம். ஏன் அவசரப்படுறீங்க? வராங்க, உங்களை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உங்க துரோகத்தை, உங்க துரோகத்தை, உங்க நன்றி கட்டணத்தை, துரோகத்தை, உங்கள் நன்றி கட்டணத்தை பார்க்கத்தான் போறோம். ஆர்கே நகர்ல, ஆர்கே நகர்ல திமுக தான் டெபாசிட் விழுந்தது. அதுக்கு பிறகு வாக்கு என்னங்கிற கேள்வி வருது இல்ல? அதுக்கப்புறம் நடந்து சேர்ந்தீங்கல்ல? பெண்ணாகரத்துல அம்மா டெபாசிட் இருந்தாங்களா? அதுக்கப்புறம் அம்மா ஜெயிக்கலையா? சிஎம் ஆலையா? அப்ப அந்த ஒப்பீடு இவங்களுக்கு தான் ஓட்டு விட அந்த ஒப்பீடு எடப்பாடி அவர்களுக்கு பொருந்தும் இல்ல? அவருக்கும் தானம் வாங்கினவங்களுக்கே இவ்வளவு இருந்தா தானம் கொடுத்தா எங்களுக்கு எப்படி இருக்கும்? அது பார்க்கலாம். ஆணவம் இருந்தா, முடிஞ்சு வாங்கினவங்களுக்கே இவருக்கு ஆணவம் இருந்தா அன்னைக்கு போயிருக்கணுங்க. முட்டி போட்டு முட்டி ரோஷத்தோட எனக்கு வேணாங்க, அம்மாவோட அரசியல் முடிஞ்சு போச்சுன்னு மான ரோஷத்தோட வெளியே போயிருக்கணும். மான ரோஷத்தோட வெளியே போயிருக்கணும். இவரை நான் ரெண்டாவது தடவையா பாக்குறேன். இவர் தரந்தாழ்ந்து பேசக்கூடியவர். அரசியல் பேச கிடையாது, தொடர்ச்சியா நம்ம எடுத்துட்டு போக ரெண்டு பேருக்குமான என்னோட கோரிக்கை, வெவ்வேறு இடங்களில் தொடர்ச்சியா நம்ம பேச வேணாம். இது நம்ம இந்த இடைத்தேர்தலுக்கான அவை பேசுறோம். ரெண்டு பேரும் களத்துல சந்திங்க. உங்க நம்பிக்கை ரெண்டு பேருக்குமான பலம் இருக்கின்ற நம்பிக்கை மக்கள் தனிப்பட்ட தாக்குதல் போக வேண்டாம். மக்களுக்கு தெரியும், ரெண்டு பேரும் தனிப்பட்ட விமர்சனங்களோட ரெண்டு பேருமே போக வேண்டாம். நான் வர இருக்கேன். இது ஒரு கோரிக்கை வைக்கிற பிறகு திரும்ப மீண்டும் மீண்டும் போவீங்கன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நம்ம இதை கடந்து வருவோம். நிறைய பேசுவதற்கான நேரம் ரொம்ப குறைவு. மற்ற விருந்தினருடைய கருத்தையும் கேட்கணும். திரு ஈஸ்வரன்.